உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சற்று தியானிக்கும்படியாக 118 சங்கீதம் அதிகாரம் 15 வசனத்தை வாசியுங்கள். நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரை செய்கிற விவரிப்பேன். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலது கரம் ஹல்லேலூயா பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கும். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய கூடாரம். ஹல்லேலூயா. கூடாரம் என்று சொல்லும்போது வீடை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கூடாரமாகிய வீட்டுக்குள்ளே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் இறங்குமானால், துதிக்கிற சத்தம் இருக்குமானால், நம்முடைய கூடாரத்துக்குள்ளே இயேசு இறங்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் வராம இருந்தா கர்த்தருடைய கரம் எப்படி பராக்கிரமம் செய்ய முடியும்? ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் உயர்த்தும். ஹல்லேலூயா. 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 என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம கூடாரத்துல துதியின் சத்தம் எழுதுனா கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்தா சாத்தானுக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. சோர்வுக்கு இடம் இல்லை, டிவிக்கு இடம் இல்லை, பாவத்துக்கு இடம் இல்லை, அக்கிரமத்துக்கு இடம் இல்லை, அநேக காரியத்துக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால இயேசு வீட்டுக்கு வருவதை அநேக பேர் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. 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 இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய கூடாரம். ஹல்லேலூயா. அங்கே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். வாசியுங்கள். 117 சங்கீதம் 27 வசனம் 4 வசனத்தை வாசிங்க. இதை கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரத்துக்குள்ளே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கு. கர்த்தர் அங்கே பராக்கிரமம் செய்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. இந்த நாள்ல என்ன செய்யணுமா? மகிழ்ந்து களி கூறணும். இங்க மட்டும் இல்ல மகிழ்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்திருக்கிற நாளிலும் நம்முடைய கூடாரத்தில் இருந்து மகிழ்ந்து களி கூற வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது, அப்படியானா அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஆலயத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. உண்டா இல்லையா? ஹல்லேலூயா. உண்மையா ஆலயத்துக்கு வந்து தேவனை துதிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு.
கடமையா வந்து பைபிளை திறக்காம, அல்லேலூயா, ஆமென், கடமைக்கா வந்து அப்படி இருந்துட்டு இப்படி இருந்துட்டு போகிறவங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்ல. அல்லேலூயா. ரெண்டு கூட்டம் உண்டு. ஒன்று தேவனை ஆராதிக்கிற கூட்டம், ஒன்று வேடிக்கை பார்க்கிற கூட்டம். அது யாருடைய கூட்டம் தெரியுமா? பிசாசுடைய கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவும் தரிசனம் கொடுப்பாரு, இயேசுவும் பேசுவாரு. சாத்தானும் தரிசனம் கொடுப்பான், சாத்தானும் பேசுவான். அல்லேலூயா. உண்மையா இல்ல? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் செய்கிறது ஒரிஜினல், மற்றவன் செய்கிறது டூப்ளிகேட். ரெண்டும் ஒண்ணு போலதான் இருக்கும். ஒரு பாஸ்டர் வீதமாக சொன்னாரு, ஆமென், இயேசு பேசுறது மாதிரி. அவர் படுத்துக் கொண்டிருக்கிற அறையிலே படுத்து ஜெபித்து விட்டு படுத்தாராம். திடீர்னு ராத்திரி ஒரு சத்தம் கேக்குதா, மகனே காரை எடுன்னு. இவர் ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்லி காரை எடுத்துட்டு போனாராம். போகிற வழியில ஒரு பெரிய குண்டுக்குள்ளே கார் இறங்க போகுதான். அப்போதுதான் கர்த்தருடைய சத்தம் வருதான், உன்னை இங்க வர சொன்னது யாரு? அல்லேலூயா. முதல்ல பேசுனது யாரு? பிசாசு எப்படி பேசும்? மகனே காரை எடு, நான் சொல்ற இடத்துக்கு போ. காலையில போகும்போது ஒரு பெரிய பள்ளம், அவருக்கு தெரியுது பள்ளம். ஆண்டவர் இங்கேயா போச்சுனாரு. அந்த பள்ளத்தில் இறங்குறதுக்கு முன்னால கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால ஆவியானவர் பேசுகிறாரு, உன்னை இங்க வர சொன்னது யாரு? ஹalleluya, 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 ஹalleluya. தேவ பிள்ளை, ஆலயத்தில் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஆலயத்தில் விடுதலை உண்டு, ஆலயத்தில் சமாதானம் உண்டு, ஆலயத்தில் வெற்றி உண்டு, ஆலயத்தில் காணக்கூடாத நன்மைகள் ஆலயத்துக்குள்ள இருக்கிறது. அதை நீ அனுபவிக்க வேண்டுமானா, ஹalleluya, நம்ம கூடாரத்துக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இறங்கணும். அந்த எங்கு இறங்கும் போது கர்த்தர் அங்கே இறங்குவார். எங்க தேவனை துதிக்கிற வீடு இருக்கிறதோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் மட்டும் பரலோகம் போனா போதும், என் பிள்ளைகள் அங்க வர வேண்டாம். பார்வோன் சொன்னான், என்ன சொன்னா தெரியுமா? புருஷன் போலாம், நீங்க போங்க, உங்க மனைவியும் ஆடுகளும் என்னச்சீங்க இங்க இருக்கட்டும், நீங்க போய் ஆராதிச்சுட்டு பாருங்க. ஏன் அப்படி சொன்னா? இவன் மனைவியும் பிள்ளைகளை விட்டுட்டு வருவான், இருப்பானா? அவன் போய் ஆராதிச்சுட்டு திருப்பி மனைவி பிள்ளை இருக்கிற இடத்துக்கு தான் வருவான். ஹalleluya. அநேக விசுவாசிகள் நம்ம சபையில கூட இருக்கிறாங்க. நான் எப்படியாவது உந்தி எடுத்து அவன் பரலோகத்துக்கு போயிடணும், எங்க பிள்ளை வந்து பூலோகத்திலேயே இருக்கட்டும். நீ ஞானஸ்நானம் எடுக்காத மக்களை, அவன் பிறகு நாங்க நினைச்சது நடக்காது. ஹalleluya. நீங்க நினைச்சது ஒண்ணுமே நடக்காது. நீங்க போட்டிருக்கிற எல்லா கோட்டையும் ஒரு நாள் உடையும். நீங்க போட்டிருக்கிற திட்டம் உடையும். நீங்க போட்டிருக்கிற எல்லா தீர்மானமும் உடையும். எதுவுமே உங்களுக்கு முன்னே நிற்க முடியாது. என்னுடைய அப்பன் இயேசு உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டமும் தீர்மானம் தான், அது நிறைவேறும். அது நிறைவேறுவதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கிறேனா, நிறைவேறுகிறது வரைக்கும் உங்களை விடப்படுவார். ஹalleluya. யோனா கர்த்தருடைய வார்த்தை விலகி போனபோது நடு சமுத்திரம் போகிறது வரைக்கும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். அங்க சொல்றது கர்த்தர் ஒண்ணுமே செய்யல. விலகி போன யோனாவுக்கு ஒண்ணே பண்ணல. கூலி கொடுத்துக்கு அப்புறம் எல்லாம் ஆண்டவர் பொறுமையா தான் இருப்பார். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு பெரும் காற்று, வேற ஒண்ணும் செய்யல, ஒரு சின்ன காற்று, அதெல்லாம் இலக்கி விட்டு ஆண்டவர் சகண்டா இருக்கிறார். ஹalleluya. கப்பலுக்கும் பிரச்சனை, இருந்த ஆளுக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். கண்ட வலிச்சு பாக்குறாங்க, எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. ஆமென், ஒண்ணு நடக்கல. ஏழை பார்க்கும்போது எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. மாதிரி சொல்லுகிறான், உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க, உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க. பெந்தேகோஸ்தேக்காரன் இருந்திருப்பான், இந்துக்காரன் இருந்திருப்பான், முஸ்லீம் இருந்திருப்பான், எல்லாரும் இருந்திருப்பாங்களா? அவன் பொதுவா சொல்றான், உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க. யாருக்கு தெய்வமாக இறங்கினா இறங்கட்டு.
ஹalleluya. யாருக்கு தெய்வம்? இறங்கினாலாவது இறங்கிட்டு சுத்திட்டு வரத்துல யோனா எங்க போய் இருக்கிறான்? கப்பலுக்கு அடித்தட்டுல இருந்து நல்ல தூக்கம் பரட்டா ஓட்டு சீட்டு போட்டா யோனாக்க மேல சமுத்திரத்துல தூக்கி போட்டா இவன் என்ன நினைச்சான்னா நான் இதோட முடிஞ்சு போச்சு ஓகே இதோட கர்த்தர் அவனுக்கு பாடம் படிச்சு கொடுக்கணும். நாளைக்கு கப்பல் போனாலும் பரவாயில்ல, அவனை கொண்டு வந்து பாடம் படிச்சு கொடுக்கணும். ஆண்டவர் சரியா புடம் விட்டாரு, இவனை தூக்குக்குள்ள போடுறதுக்குள்ள அவனுக்கு அதுல ஒரு பெரிய மீன். நான் கட்டுக்கிறவனு சொல்லல, யோனா புத்தகத்துல படிச்சா தெரியும். அவனுக்கு இருக்கிறவன ஒரு பெரிய மீனை கொண்டு மக்களாங்க இருந்து சொல்லிட்டு 3 நாள் மீனுக்கு வயிற்றுக்குள்ள வச்சு நல்லா புடம் விட்டுகிறாரு, நல்லா புடம் விட்டுகிறாரு. தேவ பிள்ளையே, இத்தனை ஃபேன் போட்டு இத்தனை லைட் போட்டு இப்படியெல்லாம் செய்து ஆராதிங்கன்னு சொன்னா கைதட்ட முடியல, ஜெபிக்க முடியல, முழங்கால் போட முடியல. ஒரு நாள் கர்த்தர் மீனுக்கு வயிற்றுக்குள்ள கொண்டு போவார். ஹalleluya. கர்த்தர் எச்சரிப்பார். நீங்கள் நானும் எச்சரிப்பு கேட்டு திருந்தாத பட்சத்திலே கர்த்தர் புடமிடுவார். யோனாவை புடமிடுவதற்கு தெரிந்து கொண்ட இழந்தா மீனுக்கு வயறு. ஹalleluya, ஹalleluya. 3வது நாள் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சில பொருத்தனைகளை பண்ணுகிறான். இயேசு கட்டளையிடுகிறார், யோனாவை கரையிலே காக்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை புடமிட மாட்டாரு, சாத்தானுடைய கரத்துல கொடுத்துருவாரு. ஹalleluya, 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 ஹalleluya. ஒருவன் தப்பிக்க முடியாது. கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கும் கூடாரத்திலே வெற்றிப்பின் கம்பீர சத்தம் கூடாரம் துதிக்கிற கூடாரமா இருக்குமானா அங்கே இயேசு வருவார். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். ஹalleluya, ஹalleluya. என்ன ஒரு அடிக்க வாரான் வருகிறவன எதுக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி உண்டுன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? திரும்பி பார்த்துட்டு ஓடுவான். அடிக்க வாரம் என்னோட பலம் உள்ளவனா இருந்தா என்ன செய்வான்? அடிச்சு போட்டுட்டு போவான். தேவ பிள்ளைகளே, நான் சொல்றது புரியன்னு நினைங்க. நம்ம துதிக்கும் போது நம்ம கூடாரத்துக்குள்ள இயேசு இருந்து அவர் பராக்கிரமா செல்வார், அவர் தைரியம் உள்ளவனா செல்வார். அவர் இருக்கும் போது அவருடைய பராக்கிரத்தின் நடுவில் இனி ஒரு பிசாசு அங்கே வந்து வாழிட்ட முடியாது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பறிக்க முடியாது. உன் தொழில் மேல் கை வைக்க முடியாது. உன் பிள்ளையுடைய படிப்பு மேல் கை வைக்க முடியாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கை வைக்க முடியாது. ஏன்? அவனை விட பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவனை விட பெரியவரை நாம் ஆராதித்துக் கொள்கிறோம். அநேக நேரத்தில் நீ கர்த்தரை மறந்து ஒரு கர்த்தரை துதிக்கிறதை ஆராதிக்கிறதை விட்டு உலகத்துக்கு நேராக போகும்போது நம்முடைய கூடாரத்துக்குள்ள இருக்க வேண்டிய இயேசு அங்கே இல்லை. உலாவ பமன் இயேசுவுக்கு பதில் வரக்கூடாத ஒரு நபர் உள்ள இருந்துட்டு பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கிறார். ஹalleluya. இயேசு வந்தாங்க என்னதான் நடக்கும்? சமாதானம், சந்தோஷம், அன்பு, ஆசீர்வாதம், ஒரு மனம், ஆமென், நிம்மதி, வாழ்க்கையிலே எல்லாம் நடக்கும். ஆமென். ஆனா வரக்கூடாது வந்தா ஹalleluya, ஹalleluya. வரக்கூடாது நம்ம வீட்டுல வந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கலக்கம். கலக்கம் தானே? கலக்கம். ஹalleluya, ஹalleluya. சாட்சிக்கு ஆள் இருக்குது. வர அவங்களே சொல்லியாச்சு, வரக்கூடாதுன்னு வந்தா அங்க என்னதான் நடக்குமா? கலக்கம் தான் நடக்கும். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் நீதிமானுடைய கூடாரத்திலே என்னெல்லாம் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்த்து வேகமாய் பார்த்து நான் முடிக்க போகிறேன். வாசியுங்கள். நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. வாசிங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்த்துகிறது. போதும். ஹalleluya.
துதிக்கிற கூடாரத்திலே கர்த்தர் வருவார். அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செபித்து பாருங்க. கர்த்தர் வீட்டுக்கு வரட்டும். சகைவின் வீட்டுக்கு இயேசு வந்தார். அங்கே ரட்சிப்பு வந்தது, அங்கே விடுதலை வந்தது, அங்கே சமாதானம் வந்தது, அங்கே சந்தோஷம் வந்தது, அங்கே கலக்கம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள இயேசு வர வேண்டும். சொந்தக்காரன் வந்தாலும் வரலையோ, உங்க குடும்பத்தில் உறவினர் வந்தாலும் வரலையோ, இயேசு வர வேண்டும். இயேசு கண்ட இடத்துக்கெல்லாம் போகிறது தேவன் அல்ல. அவர் வர யார் விரும்புகிறாங்களோ, யார் அவரை ஜெபத்திலே ஆராதனையிலே தேவனை துதிக்கிறாங்களோ, துதிக்கிற இடத்துல, ஜெபிக்கிற வீட்டுல, துதிக்கிற வீட்டுல, ஆராதிக்க வீட்டுல, பைபிள் படிக்கிறவங்க வீட்டுல இயேசுவுக்கு எங்க இடம் உண்டோ அங்கே மாத்திரம் தான் அவர் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவன் இடம் பார்த்து போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அசுத்தமான இடத்துக்கு போகிற தேவன் அல்ல. அவர் பரிசுத்தமான இடத்துக்கு போகிற தேவன். யாரெல்லாம் கர்த்தரை பின்பற்றுகிறீங்களோ, வேதம் சொல்கிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. நோவா தேவனுக்காக வாழ்ந்தான், குடும்பமாய் வாழ்ந்தான். ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் நோவாவுக்கு பேழை கட்டுற வேலையை கர்த்தர் கொடுத்தார். கொடுத்து முடித்து விட்ட போது அவன் சொல்லுகிறான், பேழை முடித்து விட்ட போது விட்டுட்டு அவன் சொல்லுகிறான், நான் முடித்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த 7ஆம் வசனத்திலே படிக்கும் போது, நீயும் உன் குடும்பமும் வேலைக்குள்ளே பிரவேசியுங்கள், நீதி உள்ள நீதிமான் என்று கண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன? அந்த நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தனாலே, அந்த நீதிமானாகிய நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தனாலே அவன் காக்கப்பட்டான். அந்த வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இவன் நீதிமான்னு கண்டே. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள்ளே பிரவேசியுங்கள், இந்த சந்ததி எனக்கு முன்பதாக நீதிமான் என்று கண்டே. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய கூடாரம், நோவா கூடாரத்துல தான் வாழ்ந்தாரு, பிள்ளைகளோட தான் வாழ்ந்தாரு, ஆமென், உலகத்துல தான் இருந்தாரு. ஆனால் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார். யானோக்கு 300 வருடம் ஆமென் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவர் காணாமல் போனார். அவர் எடுத்துக்கொள்ள முன்வதற்கு முன்னே தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். அவர் சாட்சியாய் வாழ்ந்தார். அவர் காணாமலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். நம்முடைய கூடாரம் தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய கூடாரம் தான் நம்முடைய வாழ்க்கை ஜீவியம். ஆமென். சபையிலே வருகிறோம், ஆராதிக்கிறோம், கொஞ்ச நேரம் இருக்கிறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் சபையில இருக்கிறோம், ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், நீண்ட நேரம் செலவிடுகிறோம். நம்முடைய கூடாரம், நம்முடைய வீடு, நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம தேவனை எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோம், எப்படி தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கூடாரத்துக்குள்ளே இயேசு வர வேண்டும். வாசியுங்கள். இரண்டாவதாக 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். போதும். ஹல்லேலூயா. நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இறங்குமானா கர்த்தர் உங்க பட்சத்தில் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாரு? கர்த்தர் உங்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? முக ஸ்டாலின் வராரு கன்னியாகுமரிக்கு சொன்னு, ஆமே, எத்தனை பேர் போய் பார்த்து அவரை பார்க்கறதுக்கு எவ்வளவு இது நெருக்கம். அப்படியானாலும் போய் பார்க்கணும்னு போறீங்களே. அவர் வந்து 5 வருஷம் பதவியில் இருப்பாரு. இங்க பாருங்க, இங்க ஒரு நபர், இங்க ஒரு ஆள் இருக்கிறாரு, மருதுக்குறிச்சி பக்கத்துல. அவர் பதவியில இருக்கும்போது அப்படியே கார்ல வந்து அப்படி சோர்னு இறங்கினார். நானும் ஒரு விஷயம் அவரை பார்க்க போனேன்.
இப்போ பதவியிலிருந்து இறங்கிட்டாரு. தக்கல பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா சாதா ஒரு மனுஷனை போல நடந்து வர்றாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிள்ளைகளே, ஒரு உலக மனுஷனை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆசையா இருக்கிறீங்க. அவரை பார்க்கணும்னா டிக்கெட் எடுக்கணும், அவங்க நெருக்கத்துல போகணும், முன்ன போய் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அநேக காரியங்களை செய்யணும். என்னுடைய இயேசு சொல்லுகிறா, உன் கூடாரத்துக்குள்ள நான் இறங்கி வருவேன். உன் கூடாரத்துக்குள்ளே துதி சத்தம், ஜெப சத்தம், உன்னுடைய வாழ்க்கை ஜீவியோ கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் அவர் உன் கூடாரத்துக்குள்ளே வந்து பலாக்கிரமம் செய்வார். அவருடைய கரம் உயர்ந்திருக்கும். அது மாத்திரம் இல்ல, அவர் குன்பத்திலே வருவார். ஆமென். என்ன அப்பாயின்மெண்ட்? இயேசுவை பார்க்கறதுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் வேணுமா? இயேசுவுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுமா? வேணுமா வேண்டாமா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட இத்தனை மணிக்கு வருவீங்கன்னு தான் சொல்லிட்டு போகணும். இயேசு வருவதற்கு அப்பாயின்மெண்ட் ஒன்றும் தேவையில்லை. உங்க வாழ்க்கை ஜீவியம் பரிசுத்தமா இருந்தா போதும். உங்க வாழ்க்கை தேவனை துதிக்கிற துதி இருந்தா போதும். நம்ம வீட்டுக்குள்ள தகாத பிரச்சனைகள் இல்லாம இருந்தா போதும். இயேசுவுக்கு பிரியமான காரியம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா இயேசு வருவா, அசை வாடுவா, அவருடைய வல்லமை வெளிப்படும். அவருடைய வல்லமை குடும்பத்துக்குள்ள வெளிப்பட்டால் அவரை தவிர ஒரு காரியம் நடக்கவே நடக்காது. ஹalleluya. கூடாரத்துக்குள்ள இயேசு அசைவாடுகிற தேவன். அவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தா, அந்த வசனம் சொல்லுது, மனுஷன் கூட ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் என்ன என்ன செய்வான்? மந்திர கட்டு, சூரிய கட்டு, ஹalleluya, எந்த கட்டும் பலிக்காது. நான் பலிக்காது. நீ ஆராதிக்கிறவளா இருந்தா, ஒரு எஸ்தருக்காக ஒரு தொட்டென்ன மந்திரவாதம் செய்தா, ஆனா பெரிய மந்திரவாதி, பேர் கெட்ட மந்திரவாதி தொட்டென்ன, ஆனால் எஸ்தருக்கு விரோதமாய் மந்திரம் படிக்கல. ஹalleluya, ஹalleluya. ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக உன் கூடாரத்தில் இயேசு இருப்பாரானா ஒரு மந்திரமும் பலிக்காது, ஒரு சூனியமும் பலிக்காது. ஹalleluya, ஹalleluya. ஒரு நாள் அந்த எஸ்தருக்கு முன்ன இந்த பெரிய மந்திரவாதி ஆயிட்டு ஆமென் தொட்டனது காலில் விழுந்திருக்கிறார்கள். ஏன்? தேவ பிள்ளைக்கு விரோதமாய், ஹalleluya, தேவனுக்கு விரோதமாய். ஆமென், ஆமென். தேவன் நம்மோடு இருந்தா என் பட்சத்தில் இருக்கிறார். நீங்க வேலை செய்கிற இடத்துல கூட உங்க பட்சத்துல வருவாரு. ஹalleluya. வாகனத்துல போகும்போது உங்க பட்சத்துல வருவாரு. உங்க முன்ன போன எத்தனை வண்டி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஹalleluya. நம்மோடு கூட இருக்கிற எத்தனை பேர் மறைந்து போகிறாங்க. நீங்க ஏன் இன்னைக்கு உயிரோட இருக்கிறீங்க தெரியுமா? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் என்ன செய்வார்? ஹalleluya, ஹalleluya. என் தேவ பிள்ளைகளே, இரண்டாவது வாசிங்க. இரண்டாவது சங்கீதம் 136 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவர் ஒருவரால் பெரிய அதிசயம். நம்முடைய கூடாரத்துக்குள்ளே, நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். துதிக்கிற கூடாரத்துக்குள்ள கர்த்தர் வருகிறார். ஹalleluya, ஹalleluya. நீ வாஞ்சித்த உங்க குடும்பத்தில் அற்புதம், நீ விரும்பினால் அற்புதம். அவர் ஒருவரால் பெரிய அதிசயத்தை செய்கிறவரை துதியுங்கள். அந்த கர்த்தருடைய கிருபை, முதல்ல படிச்சு கர்த்தர் இருக்கிறாருன்னு, இரண்டாவது பார்க்கிற துதிக்கிறவருடைய கூடாரத்துக்குள்ள கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. அதிசயம் நடக்கணும், அதிசயம் நடக்கும். உங்க இருதயம் அதிசயத்தை விரும்பினா அதிசயம் நடக்கும். ஹalleluya. நான் கடமைக்காக வந்து சுகத்தை பெற்றுட்டு போறேன்னு சொன்னா கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. ஹalleluya, ஹalleluya.
உன் உள்ள எப்ப திறக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய கிரியை நடக்கும். உன்னுடைய இறுதி எப்போது கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறீங்களோ, ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறீங்களா, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, வெறுமையான பாத்திரம், எனக்குள்ள ஏதாவது செய்யுங்க, கர்த்தர் செய்வார். ஹalleluya. நான் வெறுமையான பாத்திரம். எல்லாரும் நிமிர்ந்து பாருங்க. ஹalleluya, ஹalleluya. எப்ப நான் வெறுமையான பாத்திரம்னு சொல்றீங்களோ, என்ன கொண்டு எதுவும் முடியாதுன்னு சொல்றீங்களோ, அப்ப கர்த்தர் இறங்குவார். ஹalleluya, ஹalleluya. என்னால பலம் இருக்குன்னு சொன்னா நீ பாத்துக்கன்னு சொல்ற. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் செய்திருவேன், சாதிச்சிருவேன். ஆண்டவர் சொல்றார், நீ சாதிச்சு. ஆமென். என்னால முடியும், நீ பாத்துக்க, வெற்றுவாரு. ஆமென், ஆமென். ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே என்னால எதுவும் முடியாது, பாவியான மனுஷன் சொல்லணும். ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு நீ என்னோட பிரதேசத்தில் இருப்பாய். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மீன் பிடிக்க போனவங்க அப்படியே பலனை பாருங்க. ஆண்டவர் மனுஷனை பிடிக்கிறதுக்கு அழைச்சாரு. இவங்க சூழ்நிலையின் காரணமா படகை எடுத்துட்டு போறாங்க. ராம் முழுதும் கடல்ல கிடந்து பிரயாசப்படுகிறாங்க, முழுசும் பிரயாசப்படுகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாம் பாக்குறாங்க. எல்லா வித்தையும் ஈடுபடல, ஒரு வித்தை அதை ஈடுபட்டுதா? ஹalleluya. பேதுரு மீன் பிடிக்கிறதுக்கு வல்லவன். ஹalleluya. மீன் எங்க கிடக்குன்னு தெரியுமா? ஆனா ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டு அவங்க படிச்ச பல வித்தைய பார்த்து ஒரு புழு கூட அகப்படலைன்னா அடுத்தது அந்த வெறுமையான பாத்திரத்துல இயேசு வந்தார். இயேசு வந்தார், அந்த இடத்துக்கு இயேசு வந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லணும், ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லப்பா. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அழகான ஒரு பாட்டு பாடணும், நான் எதுவும் இல்லப்பா, நான் எதுவும் இல்ல, எனக்கு எதுவும் சொந்தம் இல்ல. உங்களுக்கு இருக்கிற 10 ஏக்கரானாலே காத்து போனா விட்டுட்டு தான் போகணும். நான் சொல்றது என்னன்னா, நான் எப்பவும் சொல்றது என்னன்னா, நான் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். எனக்குன்னு சொந்தமானது ஒண்ணு இல்லை. என் வீடு வாடகை வீடு தான். வாடகை நான் வீடு கொடுத்தோம். வீடு வாடகை எடுத்தேன்னா, இந்த வாடகை வீடு எடுத்தேன்னா எஜமான வந்து சொல்லுவான், இந்த வீடு என்ன செய்ய, என்ன செய்ய, காலி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்பவும் உறங்குதீங்களா? ஆகலையா? எஜமான் என்ன செய்வான்? வீட காலி பண்ண சொல்லுவான். ஆகலையா? ஆகலையா? அப்ப என்ன செய்வோம்? ஒரு மாசம் தவணை கொடுப்போம். நம்ம என்ன செய்வோம்? வீடை காலி பண்ணி ஆகணும். பெட்டி படுக்க எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போவோம். அதே மாதிரிதான் இயேசு சொல்லுவாரு, அவன் மேல போகிற மூச்சை நைஸா என்ன சொல்லுவாரு, இன்றைக்கு விட்டுருவாரு. சிலவங்க டாக்டர்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சுட்டு, நாமே தனியாக ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சுட்டு ஒரு எப்பு கிடந்தாங்க, அதில் ஆக்சிஜனை ஏற்றி உயிர் இருக்கிறது மாதிரிலாம் காட்டுவாங்க. அதில் உயிர் விட்டோட சிலவங்க காத்து போச்சுன்னு. காலையில் நம்ம இயேசு வந்து ஒரு பைசா இல்லாம மேலே இருந்து மூச்சு கீழே மேலே போயிட்டு இருக்குது பாருங்க. அவருக்கு எப்ப நம்ம கொடுக்கணும்னு சித்தமோ, எப்ப அவரிடத்துல சேர்க்கணும்னு சித்தமோ, அப்போ அந்த காத்த உருவி விட்டுருவாரு. அப்போ நம்ம எல்லாம் யாரு தெரியுமா? பாடி. அந்த பாடி, அந்த பாடி பாருங்க. அடுத்தது யாராவது வரணுமா? வரண்டாம். யாராவது வரணுமா? வரண்டாம். அப்ப முடிச்சிருவோம் கதைய. அப்ப உடனே பாக்ஸ் எடுக்க போறது என்ன, உடனே துணி எடுக்க போறது என்ன, உடனே பெட்டி வாங்குறது என்ன, எப்படி ஒரு 3 மணிக்கூருக்குள்ள பாஸ்டர் சீக்கிரமா முடிச்சிருக்க பாஸ்டர். இதுக்கு மேல வச்சா பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்துருவாங்க? இங்க வீட்டுல இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது செல்வம், தங்கம், பொண்ணு, பிள்ளை, கண்ணு, ஆமே நான் வந்து விட்டுட்டு எப்படி இருப்பேன், காத்து போன போது எப்ப நீ கொண்டு பூத்திலாம் இல்லாட்டா நாதம். யார் சொல்றது? செல்லமே, கண்ணமே, கண்ணே, பொண்ணேன்னு பிடிச்சவங்க தான் சொல்லுவாரு. எப்ப எடுத்துட்டு போயிருவீங்க? ஹalleluya. அடுத்த நாடு எதெல்லாம் இருக்குதோ டாக்குமெண்ட் தேடி பார்ப்பாங்க. அம்மைக்கு திறக்க மாட்டா, அப்பாவுக்கு திறக்க மாட்டல, பணம் எதுவும் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருக்கிற 5 பேர் 5 பங்கு. இதுல பிள்ளை இருந்தா 4 பேரையும் ஒதுக்கிட்டு மொத்தைக்கு எடுத்துவோம். ஹalleluya.
கடைசியில குத்து, சண்டை, இடி, வெட்டு. இது எங்க நடக்கிறது? இந்த பூலோகத்துல நடக்கிறது. ஹalleluya. நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன தெரியுமா? இயேசு இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு. இயேசுவை ஆராதிக்கிறது வரைக்கும் நமக்கு மதிப்பு, மரியாதை. கர்த்தர் உன்னுடைய உயிரை பிடுங்குவானா? நீயும் நானும் செத்த பாடி, மாடு செத்த இறைச்சிக்கு எடுப்பாங்க, கோழி செத்த இறைச்சிக்கு எடுப்பாங்க. ஆமென். மனுஷன் செத்தா, மீன் செத்தா கருவாடுக்கு பயன்படுத்துவாங்க. மனுஷன் செத்தா என்ன செய்வாங்க? நான் செத்தா வெளியே அதுக்கு தூக்கி போடுவாங்க. மனுஷன் செத்தா ஆரடி கொண்டு எடுத்து தான் உள்ள புதைப்பாங்க. ஏன் தெரியுமா? எழும்பி வந்துடக்கூடாது. ஹalleluya. அதுவும் போராதுன்னு ஒரு ஸ்லாப்பும் தூக்கி வைப்பாங்க. அதுவும் போராதுன்னு மினிமினித்த கல்லும் தூக்கி வைப்பாங்க. பெற்றோர் உயிரோட இருக்கத்துல குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. செத்த பிறகு 10,000 15,000 செலவு பண்ணி ஒரு பெரிய கல்லை தூக்கி வைப்பாங்க. ஹalleluya. தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிற காரியம் என்ன? நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மரித்தவரும் மௌனத்தில் இருக்கிறவரும் தேவனை துதியா. உயிரோடு இருக்கிற நீயும் நானும் தேவனோடு துதித்தா தேவனை ஆராதிப்போமானா நம்முடைய கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் வராத பட்சத்துல ஒரு சைடுல ஒருவேளை நம்ம கர்த்தரோடு கூட இருந்து மரித்து போனாலும் இங்கதான் வாடகை வீடு, நித்தியமான ஒரு வீடு இருக்கிறது, கைவேலை இல்லாத நித்திய வீடு. அங்க போகிறதுக்கு தான் உங்களை பொக்கிஷம் சேர்க்க சொல்றது. ஆத்துமக்களை பொக்கிஷமா சேருங்க. உங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்காக கொடுங்க. உங்க கையை கர்த்தருக்காக நீட்டுங்க. எல்லாம் செய்யுங்க. எதுக்கு தெரியுமா? இது அழிந்து போகிற பொண்ணு. என் பைக் வச்சிருந்தாலும், மாடல் பைக் வச்சிருந்தாலும், கார் வச்சிருந்தாலும், எத்தனை மாடி கட்டினாலும் எல்லாம் இங்க போட்டுட்டு தான் போனோம். நம்ம பாடின பாட்டு உண்மையான பாட்டு. எனக்கென்று எதுவும் சொந்தம் இல்லை, நான் எதுவும் கொண்டு போகிறது இல்லை. ஆனா அங்க கீழே பாடுங்க பாத்தீங்களா? என்னுடைய தாய் வீடு, என்னுடைய தாய் வீடு பரலோகமே. என்னுடைய தாய் வீடு எங்க? ஹalleluya. என்னுடைய தாய் வீடு பரலோகம். இந்த பரலோக வீட்டுக்கு போனா இங்க பிராக்டிஸ் எடுக்கணும். கர்த்தர் கூடாரத்துல இறங்கணும். அந்த வசனம் சொல்லுது, ஒருவரால் பெரிய அதிசயத்தை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை அனுப்பும். கிருபை, கிருபை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மனுஷன் புகழுக்காக அவன் கிட்டடிக்கிறான். என்ன வேணுமானாலும் செய்யலாம், கைமசி போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். எல்லா புகழ்ச்சியும் கூட முடிஞ்சு போகும். ஹalleluya. என்ன கேட்கிறதே உங்களுக்கு அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தரை துதிக்கிறவனுக்கு நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே கர்த்தருடைய அதிசயம் இருக்கும். அடுத்ததாக வாசியுங்கள் 107ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டு. முதல் பகுதி வாசிங்க 10:7. 107 2ஆம் வசனம். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, கர்த்தரால் சத்துருடைய கையிலிருந்து நீக்கப்பட்டு. ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய கூடாரமாகிய வீட்டிலே துதியின் சத்தம் இருக்குமானால் அதிசயம் நடக்கும். நம்முடைய சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் நீக்குவார். ஹalleluya. நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே துதியின் சத்தம் இருக்குமானா நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் இருப்பார். சத்துருடைய கையிலிருந்து நீங்கள் ஆக்குவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சத்துரு தொடங்குறானா? சத்துரு பிடிக்கிறானா? குடும்பத்துல கலக்கத்தை கொண்டு போடுகிறானா? பிரிவினையை கொண்டு போடுகிறானா? பிள்ளைகள் கீழ்ப்படியாம பண்ணுகிறானா? பிள்ளைகளை தூரமாக தள்ளுகிறானா? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகிறானா? அநேக நேரத்திலே உங்களை வழிமலை வள்ளி மறைத்துக் கொண்டிருக்கிற பிசாசு கிரியைகள். ஒருவன் தேவனை விட்டு பின்வாங்கி
விட்டு பின்வாங்கி போகும்போது, தேவனை துதிக்கிறதை விட்டுவிட்டு, தேவனை ஆராதிக்கிறதை விட்டுவிட்டு, சொந்த விருப்பத்தின்படி நடக்கும் போது அவனுக்குள்ளே சத்துருடைய கிரியை அங்கே இறங்கும். ஹalleluya, ஹalleluya. அடுத்த வசனத்தை வாசிங்க. 119 11 வசனம், அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். 111 1. அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன். கர்த்தரின் செயல்கள் பெரியவைகளும் கர்த்தருடைய செயல்கள் பெரியவைகள் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறதுமாய் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிக்கணும். ஹalleluya, ஹalleluya. வாசிக்கும் போது யாத்திராகமம் 34 வசனம் 10 வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 30. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமியெங்கும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனத்திற்கு கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹalleluya, ஹalleluya. துதிக்கிற கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் செய்கிற அதிசயம், கர்த்தர் செய்கிற காரியம் பெரிதா இருக்கு. ஹalleluya, ஹalleluya. உங்க கூடாரத்தில் அதிசயம் நடக்கும். நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடந்தா என்ன, நடக்காட்டா என்ன? அப்படி விசுவாசித்தா நடக்கவே நடக்காது. கர்த்தர் சொல்லியும், ஆமென், கர்த்தர் பேசியும், ஊழியக்காரங்களோட பேசியும், ஆமென், நேரடியா பேசியும், இன்னும் உனக்கு விசுவாசம் வராம நீ இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தூக்கி தூர போட்டு விட்டு கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லாம இருக்கிறீங்க பாத்தீங்களா? ஆனா அதிசயம் நடக்காது. உண்மையாய் கர்த்தருக்காக வார்த்தையை கேட்ட வசனத்தின்படி, ஆமென், கர்த்தருக்காக நீ இறங்கி வருவாயானா, உன் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்காக அர்ப்பணிப்பாயானா, உனக்காக கர்த்தர், ஆமென், உன்னோடு கூட இருந்து அவரை விட பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்வார். ஹalleluya. அதிசயமான பெரிய காரியத்தை செய்வார். ஹalleluya, ஹalleluya. காரியத்தை செய்வார்னு நான் சொல்லிட்டு போகிறேன். நீங்க விசுவாசித்து ஆமென்னு சொல்லி இந்த காரியம் நடக்கிறதுக்காக விசுவாசித்து தினமும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்பீங்கன்னா இந்த காரியம் நடக்கும். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சது 100 வயசு ஆயிடுது. அந்த ரோமன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் எண்ணாம இவங்க தேவனை என்ன செய்தாங்க? துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. ஆனா ஏற்ற கால வேளை வந்தபோது அங்கே அற்புதம் நடந்தது. ஹalleluya, ஹalleluya. அற்புதம் செய்கிறதுக்கு சூழ்நிலை காரியம் இல்ல, அற்புதத்துக்கு நேரம் காலம் இல்ல. ஆனால் கர்த்தருடைய வேளை வர வேண்டும். அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீ தகுதியாக இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ஆபிரகாம் ஜெபித்துக் கொண்டிருந்தான், ஸ்தோத்திரம் பண்ணிக் கொண்டிருந்தான், தேவனை துதித்துக் கொண்டிருந்தான், மேன்மைப்படுத்திக் கொண்டிருந்தான். இது ஒரு பக்கம் நடந்தாலும் மறுபக்கத்தில் சாராளுடைய கற்பை என்ன செய்து போகுது? செத்துட்டே போகுது. வேதம் சொல்கிறது, சாராளுடைய கற்பம் செத்து போகிறதை எண்ணாமல் இருந்தார்கள். ஹalleluya. என்ன செய்தாங்களா? எண்ணாத இருந்தாங்க. அப்ப சாரா பிள்ளை வருவதற்கு எந்த மனசீகத்துல பார்த்தா எந்த சூழ்நிலையில மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தா எந்த சூழ்நிலையும் இல்ல. நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். உன் கூடாரம் ஜெபிக்கிற கூடாரமா உன் வாழ்க்கை, ஆமென், அற்புதத்தையும் அதிசயத்தையும்
கர்த்தர் கிரியை செய்வார். அதுக்கு காலம் தாமதம் எல்லாம் வேண்டாம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசி, அற்புதம் நடக்கும். இன்னைக்கே நடக்கும், இன்னைக்கே நடக்கும். அவர் சொல்லுவேன், முதல்ல படிச்ச அங்க ஒரு வசனம் சொல்றாரு, அவர் கர்த்தர் நம்முடைய பட்சத்திலேயே இருக்கிறார். ஹalleluya. அற்புதம் செய்கிற தேவன் பட்சத்திலே இருக்கிறார். அற்புதம் செய்கிற தேவன் பட்சத்திலே இருக்கிறார். அப்ப ஏன் உனக்கு அற்புதம் நடக்கல? ஏன் அற்புதம் நடக்கல? ஏன்? நான் விரும்பல, அதனாலதான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மூன்றாவதாக வாசியுங்கள். மூன்றாவதாக உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறார். நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே, பாளையத்துக்குள்ளே என்ன செய்கிறாரா? உலாவுகிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு அவர் உங்க பாளையத்துக்கு உலாவும் படித்து வருகிறார். ஒரு விருந்துக்காரர் வீட்டுல வந்திருக்கிறாங்க. எல்லாம் கவனிங்க. ஒரு வீட்டுக்காரங்க விருந்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. எப்படி வந்தாங்க தெரியுமா? 2 நாள் நின்றுட்டு போனேன்னு துணியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. வந்துட்டு இந்த வீட்டு உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அங்க இருக்கிற சில பேச்சுகளை பாக்குறாங்க. புருஷன் சொல்றாரு, உங்க 2 நாள் நம்ம வீட்டுல நிப்பா போல இருக்குதா. மனைவி சொல்றா, பிடிக்காத ஆளங்க, மனைவி பிடிக்காத ஆளங்கி எப்படியாவது செடி எடுத்து நைஸா விரட்டி விட்டுருக்கேன்னு. இதை யாரு கேட்டுட்டு இருக்கிறது? இது விருந்துக்காரங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அப்படி இப்படி இருந்துட்டு சொல்லுவாங்க, நான் போயிட்டு வரேன். அடுத்த ஏன் அப்படி சொன்னாங்க? விருந்துக்கு 2 நாள் நிக்க வந்தவங்க இவங்ககிட்ட பேச்சு பிடிக்கல. பேச்சு நம்ம வந்ததுக்கும் பேசுறதுக்கும் எல்லாம் எதிர்மாற இருக்குது, பிடிக்கல. ஆகலையா, அதனால வந்தது நினையாம போகிறாங்க. வேதம் அதுதான் சொல்லுது. ஒரு பாளையத்துக்குள்ள இயேசு உலாவ வேண்டுமானால், நீ இயேசு உலாவ வேண்டுமானால் உன்னுடைய பாளையத்துக்குள்ள இருக்கிற எல்லா அசுதியான காரியத்தை நீ தள்ள வேண்டும். இல்லாட்டா இந்த விருந்துகாரன் சாதா ஒரு மனுஷன் விருந்துக்கு வந்துட்டு நீங்க சொன்ன ஒரு காரியத்தை கேட்டு உடனே இறங்கி போனாய்னா, வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்தமுள்ள தேவன் ஒரு செகண்ட் கூட உன் வீட்டுல இருக்க மாட்டார். ஹalleluya. உனக்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற அசுச்சியான காரியம், பாவ வாழ்க்கை, பாவ ஜீவியம், ஆமென், பாருங்க, அநேக காரியங்கள், மன்னிக்க முடியாத சோபம், எரிச்சல், பொறாமை, ஆமென், இதெல்லாம் மாற்றி இயேசுவின் வீட்டிலே உலாவும்படியாக, கர்த்தரின் வீட்டிலே வாசம் பண்ணும்படியாக, கர்த்தரின் வீட்டிலே வந்து உன்னோடு பேசும்படியாக, உன்னுடைய ஜீவியத்தை காத்துக் கொள்ளும்படியாக, உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாய் இருக்கணும். உன் வாழ்க்கை எப்பொழுதும் சுத்தமாய் இருக்கணும். உங்க ஜீவியம் எப்பொழுதும் சுத்தமாய் இருக்கணும். ஹalleluya. சுத்தமா இருந்தா மட்டும்தான் இயேசு உள்ள இருப்பார். ஹalleluya. நம்ம ஒரு பாட்டு பாடுனோமே, உண்மையாய் தேடுகிறவனுக்கு உள்ளத்துல, உண்மையா தேடுகிறவனுடைய உள்ளத்துல வருவா. ஹalleluya. திருப்பி எடுப்போம். உண்மையாய் ஆராதிக்கிறவனுடைய வாழ்க்கையில வருவா. ஹalleluya, ஹalleluya. உண்மையும் பொய்யும் எப்ப தெரியுமா? மறிக்கும் போது தெரியும். ஹalleluya. அல்லது இயேசு வரும்போது தெரியும். ஹalleluya. சரி, இந்த கூடாரத்தில் என்ன செய்கிறாரு? இயேசு உலாவுகிற கூடாரம். ஹalleluya. அசுத்தியான காரியத்தை கண்டால் அவர் என்ன செய்வாராம்? போய்விடுவார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால்
அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ம். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இருக்கட்டும். ஆகவே மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. நீதிமானின் கூடாரத்திலே கர்த்தர் உலாவுகிறார். நீதிமானின் கூடாரத்திலே இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூடாரத்துக்குள்ளே இளைப்பாறுதல் இருக்கிறதா? ஹல்லேலூயா. நேரம் போய்விட்டது. ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் முடிக்க போகிறேன். வாசியுங்கள். நான்காவதாக எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சங்கீதம் 29:11 கூட படிங்க. அவர் பலன் கொடுக்கிறார். நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே பலன் உண்டு, சமாதானம் உண்டு, அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 111ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். சங்கீதம் 133:19 சொல்கிறது, அவர் பஞ்சத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறார். எரேமியா 33:6 சொல்கிறது, நீதிமானின் கூடாரத்திலே சௌக்கியம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நீதிமான் கூடாரத்துக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அங்கே கர்த்தர் இறங்குவார். இரண்டாவது, நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே கர்த்தருடைய அற்புதம் இருக்கிறது. ஆமென். மூன்றாவது, நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் உலாவுகிறார். நாலாவது, நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஐந்தாவது, நீதிமானின் கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் பலனை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவர் சௌக்கியத்தை வர பண்ணுகிறார். அவன் எல்லாரும் அப்படியே